ஹாய், நான் ஸ்ரீதரன். ரெனால்ட்ஸ் டிஃபைன் பால் பென்னோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ ரெண்டு சேர்த்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடயே பெல் பட்டன் மறந்துடாங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். ரெனால்ட்ஸ் டிஃபைன் ஸ்மூத் அண்ட் எஃபெக்ட்லெஸ் ரைட்டிங் அப்படின்னு சொல்லி இதில் எழுதியிருக்காங்க. இது ஜஸ்ட்டு வந்து உள்ளே இருக்க பால் பென் வந்து ஒரு பாக்ஸில் கொடுக்காம நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக வந்து ஒரு ஜார்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜார் வந்து யூஸ் அண்ட் த்ரோ ஜார் மாதிரி இல்லை, அதுக்குன்னு ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஜஸ்ட்டு நம்ம அடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மொத்தம் வந்து 70 பால் பென் உள்ளே இருக்குது. ஸோ அதே போல் 0.7 mm பால் பென் ப்ளூ அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருக்காங்க. ஸோ ப்ளூ கலர் இங்கு தான் உள்ள எல்லாமே இருக்குது. ஸோ அதோட திக்னஸ் வந்து 0.7 mm அப்படிங்கிறது இதில் மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. இப்போ இந்த ஜாரை ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். மேலே வந்து எந்த விதமான சீலுமே கொடுக்கல. ஸோ ஜஸ்ட் இந்த பால் பெண்ணை அப்படியே எடுத்து வெளியே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம எதுக்கும் உள்ள எத்தனை பால் பென் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்துடலாம். முதல்ல எல்லாத்தையும் நான் வெளியே எடுத்துடுறேன். ஸோ ஜாருக்குள்ளே வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதில் பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப நிறையா இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ கடைசியாக வந்து எத்தனை இருக்குது அப்படிங்கிறத நான் கவுண்ட் பண்ணி சொல்லிடுறேன். ஸோ இப்போ கவுண்ட் பண்ணோம் அப்படின்னோம்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போகும். இப்போ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஜஸ்ட்டு வந்து உள்ளே வந்து இங்கு வெளியே இருக்கிறது, அதாவது இங்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதே நம்ம வெளியே இருந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதே போல் பாக்ஸில் என்ன பிரிண்ட் பண்ணியிருக்காங்களோ ஸோ அதே தான் இங்கேயும் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஸ்லிம்மாகவே இருக்குது, ரொம்பயுமே வந்து வெயிட் லாஸாக தான் இருக்குது. ஸோ இந்த பால் பென் வந்து நம்ம கையில் இருக்கா அப்படிங்கிறதே நமக்கு சந்தேகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ரிப்பு வந்து நம்ம யூஸ்வலாக வந்து எல்லாம் வந்து ரப்பர் க்ரிப் அப்படி இருக்கும். இதில் வந்து ரப்பர் க்ரிப் கொடுக்கல, இருந்தாலும் இதிலே வந்து க்ரிப்பு நல்லாவே இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த க்ரிப்பை நம்ம பிடிக்கிறதுக்கும் ரொம்ப, அதாவது கையில் வந்து ரொம்ப அழுத்துற மாதிரியும் தெரியல. இதை நம்ம வெளியே ஓப்பன் பண்ணி எடுக்க முடியுதாங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதை வந்து வெளியே எடுத்துடலாம். ரொம்ப ஸ்லிம்மாக தான் இருக்குது. இப்போ நம்ம இதை ஒரு பேப்பரில் எழுதி இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். வாவ், ஸோ எழுதுறதுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ இங்க்குமே நல்லா தெளிவாகவும் தெரியுது, ரொம்ப ஸ்மூத்தாகவே போகுது. ஸோ லைன் போட்டாலும் நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது, எங்கேயுமே திட்டு நமக்கு வரலை. குவாலிட்டியை பொறுத்தளவு ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ மூடியுமே நல்லா க்ரிப்பாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ சில இதெல்லாம் வந்து டக்கு டக்குன்னு கீழே விழுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் இதை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு சவுண்டு நல்லாவே கேட்குது, நல்லாயிருக்கு. ஸோ இது பட்ஜெட்டுக்குள்ளே இருக்குமா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ அதோட ப்ரைஸ் எவ்வளவு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துருவோம். அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ ரெண்டும் சேர்ந்து பார்த்துட்டோம். இப்போ இந்த பொருள் எங்கே கிடைக்கும் ப்ளஸ் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எவ்வளவு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இதோட ப்ரைஸை பொறுத்தளவு 700 ரூபா. ஸோ அந்த ஜாரில் மொத்தம் வந்து ஜாரில் வந்து 70 பால் பென் இருக்குது. ஸோ அது மொத்த ரேட் வந்து 700 ரூபா. ஸோ 700 ரூபா அப்படிங்கிறது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் தெரியுது. ஸோ அதோட குவாலிட்டியை பொறுத்த அளவு. பட் இதை வந்து அப்பப்போ ஆன்லைனில் டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்கவுண்ட்டில் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வாங்கலாம். ஸோ அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வேணும் அப்படின்னா அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம்.